நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்று விநாயகர் சதுர்த்தியானது வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று செய்யக்கூடிய முக்கியமான பரிகாரங்கள் என்னென்ன, இந்த விநாயகர் பெருமானின் அருளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி அன்று நீங்க இந்த பரிகாரத்தை செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் உங்க வீடு தேடி வரும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லலாம். இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வரும் பொழுது உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் இதனால ஏற்படலாம். விநாயக பெருமானின் அருளால் உங்களுக்கு பல நன்மைகள் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. ஸோ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம், இந்த மாதிரி முறையில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் ஆபத்துகள் என்னென்ன அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். முதல்ல இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இந்த வருடம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தி என்று கூறலாம். இது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சதுர்த்தி என்பதால் அன்றைய தினத்தில் அனைவரும் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வாங்க. இப்படி விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது விநாயகர் பெருமானுக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து இந்த பரிகாரத்தை நீங்க சேர்த்து செய்யும் பொழுது அவருடைய அருளால் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கலாம். பரிபூரணமா அவருடைய அருள் கிடைக்க பெற்று உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தரித்திரம் அனைத்துமே நீங்கி அதிர்ஷ்டம் உங்க வீடு தேடி வருகிறது. ஸோ கண்டிப்பா இந்த பரிகாரத்தை அனைவரும் செய்து பாருங்க. பொதுவாகவே ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உகந்த நாள் அப்படின்னு சில நாட்கள் கண்டிப்பா இருக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய நாட்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற நாட்களாக சொல்லலாம். அந்த வகையில வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியது இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு கூட சொல்லப்படுது. இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுவார்கள். இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று செய்யக்கூடிய பரிகாரத்தை 11 நாட்கள் தொடர்ந்து பூஜை செய்து வழிபாடு செய்யணும். 11 நாட்களும் விநாயகர் பெருமானுக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா விநாயகர் மகிழ்ந்து உங்களுக்கு பல நன்மைகளை இதனால வாரி கொடுப்பார். பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தி என்று நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகரை வீட்டிற்கு வாங்கி வந்து அவருக்கு உரிய பூஜைகள் செய்து வழிபாடு செய்வோம். இப்படி மேற்கொள்ளும் போது ஒரு சிறிய பரிகாரத்தை இதனுடன் சேர்த்து செய்யும் பொழுது பல நன்மைகள் இதனால நமக்கு உண்டாகலாம். ஸோ இந்த பரிகாரத்திற்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதற்கு சிவப்பு நிற துணி கண்டிப்பாக அவசியம். அதே போல கோமதி சக்கரம் ஒன்று அவசியம். அடுத்ததாக முழுமையாக இருக்கக்கூடிய கொட்டைப்பாக்கு ஒன்று அவசியம். இந்த கொட்டைப்பாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பாக முழுமையாக கிடைக்குங்க. ஸோ இதனையும் இந்த பரிகாரத்துக்கு வாங்கி வைத்து கொள்ளலாம். முதல்ல ஒரு தாம்பழத்தில் இந்த சிவப்பு துணியை விரித்து அந்த துணியில் கோமதி சக்கரத்தையும் கொட்டைப்பாக்கையும் வைக்க வேண்டும். இது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் ஒரு ஓரமாக ஒரு இடத்தில் வைத்து விடுங்கள். 11 நாட்கள் பூஜை முடிகிற வரையும் இந்த பொருட்களை நீங்க எடுக்கவே கூடாதுங்க. முதல் நாளாக அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த தாம்பழத்திற்கு முன்பாக ஒரே ஒரு மோதகத்தை வைத்து ஓம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கணும். இப்படி உச்சரித்து முடித்த பிறகு இதற்கு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து விடலாம். அதே போல அடுத்த நாள் இதே தாம்பலத்திற்கு முன்பாக 2 மோதகத்தை வைத்து இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு மோதகத்தை அதிகரித்து கொண்டே இந்த மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யலாம். கடைசியாக 11வது நாள் 11 மோகத்தை வைத்து அதே மந்திரத்தை 108 முறை கூறி வழிபாடு செய்து இதனை முடித்து விடலாம். 12வது நாள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துணியில் இருக்கக்கூடிய பொருட்களை அப்படியே மூட்டையாக கட்டி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைத்து விடலாம். இப்படி செய்வதன் மூலம் விநாயகர் பெருமானின் மந்திரத்திற்கு உரிய சக்தி அனைத்துமே அந்த பொருட்களில் சேர்ந்திருக்கும். ஏற்கனவே அந்த பொருட்களில் பல தெய்வீக சக்தி இருக்கும் பட்சத்தில் விநாயகரின் மந்திரமும் அதனுடன் சேர்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய துரதிருஷ்டம் அனைத்துமே இதனால நீங்கி அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல இந்த மோதகத்தை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோதகத்தை பூஜை முடிந்த பிறகு வீட்டில் இருப்பவர்கள் மட்டுமே இதனை சாப்பிடலாம்.
ஸோ இந்த பூஜை பார்த்தீங்கன்னா அனைவரும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரமாக இருக்கிறதுனால எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த பரிகாரத்தை செய்து பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது அடுத்த நிமிஷமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை, அதிர்ஷ்டத்தை நீங்களே கண்கூட பார்க்கலாம். படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்களே இதனால் பார்க்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு கும்பராசினியர்கள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களுடைய வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு கும்பராசினியர்களுக்கு விநாயகர் பெருமானின் அருளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கும்பராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். பகை கிரகமான சூரியன் அவரை பார்க்கிறார். மேலும் பார்த்தீங்கன்னா சனியோடு ராகுவும் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த நேரம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய சூழலை உங்களுக்கு கொடுத்திருக்கு. இதனால இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு கும்பராசினியர்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாத சூழல் உங்களுக்கு உண்டாகலாம். இனம் புரியாத கவலை உங்களுக்கு அதிகரிக்கும். வீண் பழிகள் வீடு தேடி வரலாம். பிறருக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் முடியக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அதோடு மட்டுமில்லாமல் அஷ்டமத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் வாகனத்தாலும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குல தெய்வ வழிபாடை செய்யும் பொழுது இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஆபத்து விபத்துகளும் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது. அதே போல கும்பராசினியர்களுக்கு உத்தியோகத்தில் இந்த காலகட்டத்தில் சில மாற்றங்களும் ஏற்றங்களும் நிச்சயமாக வரலாம். புத சுக்கிர யோகம் ஏற்படக்கூடிய இந்த நேரத்தில் பொருளாதார பற்றாக்குறை நிச்சயமாக அகன்றுவிடும். வருமான உயர்வுக்கு வழிபிறக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. அதே போல கும்பராசினியர்களுக்கு பழைய கடன்களை கொடுத்து மகிழக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய உடல் நலம் சீராக மாற்று மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்கும். தைரியம், தன்னம்பிக்கை இந்த நேரத்தில் கும்பராசினியர்களுக்கு அதிகரிக்க போது தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து லாபத்தை வரவழைத்து கொடுக்கக்கூடிய சூழலை உங்களுக்கு கொடுக்கலாம். பிள்ளைகள் வழியில் சில விரயங்கள் உங்களுக்கு ஏற்படும். அவர்கள் இருக்கும் இடத்தில் மாறுதல் கூட வரலாம். வெளிநாடு சென்று படிக்க விரும்பக்கூடிய நேயர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், கனவுகள் அனைத்துமே இந்த நேரத்தில் நிறைவேறும். வீடு மாற்றம் உங்களுக்கு திருப்திகரமாக அமையலாம். வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு சொந்த வீடு வாங்கி செல்லக்கூடிய யோகம் இந்த நேரத்தில் கண்டிப்பா இருக்கிறது. உத்தியோகத்தில் இதுவரை தாமதமான இடமாற்றம் இப்போது உங்களுக்கு கிடைக்கலாம். சில முக்கிய முடிவுகளை அனுபவஸ்தாரர்களை கலந்து ஆலோசித்து எடுப்பது உங்களுக்கு நல்லதுங்க. சிம்மத்தில் இருக்கும் சூரியனோடு புதன் சேருவதால் புத ஆதித்ய யோகம் உருவாகிறது. இதனால கும்ப ராசி நேயர்களுக்கு அரசியல் உலகில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். உயர் அதிகாரியின் நிர்பந்தத்தின் காரணமாக தடைப்பட்ட பதவி உயர்வு இப்பொழுது உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல இடம் மாற்றமும் இதனுடன் உங்களுக்கு சேர்ந்து வரலாம். செவ்வாய் பகவான் உங்களுக்கு அதிபதியாக இருப்பதால் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்கிறது. இதனால இடம், பூமி வாங்குவது போன்றவற்றில் இருந்த தடை நிச்சயமாக அகன்றுவிடும். இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டாகலாம். அதன் மூலம் வருகின்ற லாபத்தை தொழிலுக்கான மூலதனமாக ஆக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு இருக்கிறது. நீண்ட நாட்களாக பஞ்சாயத்து செய்தும் முடிவடையாத சொத்து பிரச்சனை இப்பொழுது முடிவிற்கு வரலாம். விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவார்கள். தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அகலக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றியை பார்ப்பீர்கள். திருமண தடை ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அகன்றுவிடும். தெய்வீக சிந்தனை அதிகரிக்கும். பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனை நீங்கிடும். அதே போல கும்பராசி நேயர்களுக்கு பிரபலங்களின் ஒத்துழைப்போடு இல்லத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலாம். பொது வாழ்வில் உள்ள கும்பராசினியர்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ள நேயர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்க போது. கலைஞர்களுக்கு நன்மை ஏற்படும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும். பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்க போது.
ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு கும்ப ராசினியர்களுக்கு விநாயகர் பெருமானின் அருளால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதே போல் விநாயகர் சதுர்த்தி அன்று செய்யக்கூடிய பரிகாரம் என்னங்கிறதையும் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடை, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.